ஹாய், வெல்கம் டு சரஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பாசிப்பருப்பு சவ் சவ் கூட்டு. இது ஒயிட் ரைஸோடு போட்டு கீ போட்டு ஒரு பிக்கல் வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை ரைஸ்க்கும் சப்பாத்திக்கும் சைட் டிஷ்ஷாகவும் சாப்பிட்லாம். இது ஒரு 1 pot குக்கிங். இது பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள்: எண்ணெய், காஞ்ச மிளகாய், கடுகு, 1/2 கப் பாசிப்பருப்பை நல்லா கழுவி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். ஒரு பெரிய சவுச்சவை நல்லா பெரிய பெரிய துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 3 தேங்காய் பத்தை, 1 ஸ்பூன் சீரகம், 1 பச்சை மிளகாய். குக்கர் நல்லா சூடானதும் 1/2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சவன 1 டீஸ்பூன் கடுகு. கடுகு நல்லா பொரிஞ்சவன நம்ம எடுத்து வச்சுருக்க காஞ்ச மிளகாய் 2ஆக உடச்சி போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாய் லைட்டாக வறுபட்டவன நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை, அதோடு நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஒரு பாதி வறுபட்டவுடனே நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளி இதோட சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயமும் ரொம்ப வதக்கணும்னு இல்லை. 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, இதோட நம்ம பெருசாக நறுக்கி வச்சுருக்க சவ். இப்போ தக்காளி, வெங்காயம், சவ், மஞ்சப்பொடி இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதோட ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க சிறுபருப்பையும் சேர்த்துக்கிறேன். சிறுபருப்பை 1/2 கப் தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். இப்போ திரும்ப ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். மொத்தமாக 1 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ குக்கரை மூடி போட்டுட்டு 3 விசில் மீடியம் டு ஹை ஃப்ளேமில் குக் பண்ண போகிறேன். ப்ரெஷரும் நல்லா இறங்கினவுடனே குக்கரை திறந்து பார்க்க போகிறேன். இப்போ பாருங்கள், சூப்பராக வெந்திருக்கு. காயெல்லாம் பாருங்கள், நம்ம போட்ட சைஸில் அப்படியே இருக்குது, மேஷ் ஆகாமல். அதனால தான் கொஞ்சம் பெருசு பெருசாக நறுக்கி போட சொன்னேன். அதே மாதிரி பருப்பு 1/2 மணி நேரம் ஊற வைக்கவும் சொன்னேன். இப்போ நம்ம உப்பு சேர்க்கல, ஸோ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதோட நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய், சீரகம், பச்சை மிளகாய் அந்த விழுதையும் இப்போ சேர்த்துக்கலாம். அடுப்பை பற்ற வச்சுட்டு நல்லா ஒரு தடவை கிளறி விட்டுக்கலாம். இப்போ கன்சிஸ்டன்சி செக் பண்ணிக்கலாம். நம்ம ரைஸ்க்கு சைட் டிஷ்ஷாக சாப்பிட போகிறோம்னா கொஞ்சம் திக்காக இருக்கணும். இல்லை ஒயிட் ரைஸில் போட்டு சாப்பிட போகிறோம்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். இப்போ நான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறேன். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு சால்ட் செக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், சூப்பரான சிறுபருப்பு சவ் கூட்டு ரெடி ஆகிடுச்சு. தேங்காய் போட்டு ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது, அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய வேல்யூபிள் கமெண்ட்ஸை கொடுங்க. மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சரஸ் கிச்சன்.